களிமா சொல்லிட்டோம். இனி எல்லா விதமான விமர்சனங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுருச்சு. ஆனால் இங்கே வந்த பிறகு அப்படியே டபுள் ஆச்சு. இஸ்லாத்துக்கு முன்னாடி என்ன சாதின்னு கேட்ட கேள்வி பெயினாக இருந்துச்சு. இஸ்லாத்துக்கு பிறகு நீங்கள் என்ன ஜமாத் அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்வி எனக்கு பெயினாக தான் இருக்குது. ஏன்னா என்ன சில பேர் சுன்னத் ஜமாத்துன்னு நினச்சிக்கிட்டு இந்த பக்கம் எதிர்ப்பு, இந்த பக்கம் சில பேர் என்னை தப்லிக் ஜமாத்துன்னு நினச்சிக்கிட்டு இந்த பக்கத்துலேருந்து எதிர்ப்பு, இந்த பக்கம் தௌஹீத் ஜமாத்துன்னு நினச்சி இன்னொரு பக்கம் எதிர்ப்புன்னு நிறைய இடத்துல நிறைய தொடர்ந்து சமூக களத்தில் 25 வருஷத்துக்கு மேலே நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ நம்ம தான் மற்றவங்களை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். முதலாக நான் என்னோட வேலை செஞ்ச ஸ்கூலுக்கு முன்னாடி மரத்தடியில் உட்காந்து போராட்டத்தை முன்னெடுக்கிறேன். என்னோட பிள்ளைகள் இங்கே கல்வி கிடைக்கலன்னு செத்துக்கிட்டு இருக்கும்போது நான் போய் ஆனாவனம் சொல்லி கொடுக்க முடியாது. ஆனால் கவர்மெண்ட் ஜாபை ரிசைன் பண்ணேன். சில பேர்லாம் கேட்பாங்க, நீங்கள் நீட்டை எதிர்த்து போராடினீங்க, பிறகு ராஜினாமா பண்ணீங்க, நீங்கள் ராஜினாமா பண்ணோன்னே இப்போ நீட் எக்ஸாம் கேன்சல் ஆயிருச்சோ? என் வேலையை நான் வேணான்னு தூக்கி போட்டிருக்கேன், அவ்வளோதான். யார் வேலையும் நான் பிடுங்கலை. அதுக்கு விமர்சனங்கள் பட்டிமன்றங்களை புரட்சி மன்றங்களை ஆக்கணுன்ற என்னோட கனவுக்கு இந்த உலகம் இடம் கொடுக்கல. ஃபெயிலியர் மாடல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வேணான்னு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்தோம். இந்த கிளாஸ் ரூமில் போய் ஆனாவனா எழுதி போட்டு பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்து மாதம் லட்ச ரூபா சம்பளம் வாங்கி கொண்டு வர்றதுக்கு இல்லை. அப்போ இந்த பரப்புரைகளுக்கு நடுவில் நான் ஒரு ரைட்டப் எழுதுறேன். குற்றவாளி நான் கிடையாது. ஒரு குழந்தையை இவ்வளவு கொடுமையாக தொடணும்னு நினைக்கிற அந்த எதிர்த்த மாதிரி இருக்க அயோக்கியன் தான் குற்றவாளி. ஏழையா இருந்தா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படி, பணக்கார பிள்ளையா இருந்தா சிபிஎஸ்சியில படின்னு பல சிஸ்டம் வச்சுக்கிட்டு எப்படி ஒரே எக்ஸாம் வைக்க முடியுங்கிற அந்த கோபம் நம்மளுக்கு ஒரு போராட்டமா வந்துச்சு. ஆனா அப்ப சர்க்கார்னு ஒரு படம் வந்துச்சு. ஒரு சின்ன 10 செகண்ட் காட்சிகள்ல நான் வந்திருப்பேன். 10 செகண்ட்ஸுக்கே என்னோட வீட்டு பூட்டையெல்லாம் உடைச்சாங்க. சினிமா கலைஞர்களுக்கும் கவிஞர்களுக்கும் இடம் இருந்த மேடையில இந்த நீட்டுக்காகவே போராடி கொண்டிருந்த ஒரு பிள்ளைக்கு, ஒரு பெண்ணுக்கு இடம் இல்லை. என்னோட சுய மரியாதை, நீ அடிமையாயிருன்னு அரசாங்கம் சொல்லிச்சு, இருக்க முடியாதுன்னு நான் ரிசைன் பண்ணேன். இதுதான் விஷயமே தவிர இந்த தியாகம் பெரிய தியாகம்னு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கீங்க சகோதரி? அல்ஹம்துலில்லாஹ். நீங்களா எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். சந்தோஷம். பொதுவாகவே சமூக பணியில் இருக்கிறவங்களுக்கு நிறைய விமர்சனங்கள் வரும். நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய முதல் விமர்சனம் எது? அதை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? தொடர்ந்து சமூக களத்தில் 25 வருஷத்துக்கு மேலே நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம். பட்டிமன்றங்கள் போகிறது, ஊராக போகிறது, கிராமங்களுக்கு போகிறது, பயணப்படுறது, மக்களை சந்திக்கிறது, பேசுறது. அப்போ நம்ம தான் மற்றவங்களை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எதுக்கு டீ கடையில் 2 டம்ளரு, சாதி ரீதியாக எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, எதுக்கு ஆசிரியர்கள் பிள்ளைகளை அடிக்கிறீங்க. அப்போ சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், குறிப்பாக கும்பகோணத்தில் அந்த 90க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் ஒரு பள்ளிக்கூடத்தில் கரிஞ்சு எரிஞ்சு போனாங்க. அப்போது அந்த தீ விபத்து, அது சார்ந்த அலட்சியங்கள், அங்கே என்ன மாதிரியா லஞ்சம் விளையாண்டு இருந்துச்சுங்கிறதெல்லாம் படித்து நம்ம தான் மற்றவங்களை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் முதலாக என் மீது கடுமையான விமர்சனங்கள் அப்படின்னு திரும்பினது எப்போ அப்படின்னா 2017 நீட் அப்படிங்கிற தேர்வை கவர்மெண்ட் கொண்டு வருது. அப்போது அன்பு மகள் அனிதா நீட் எக்ஸாம் அதை எதிர்கொள்ள முடியாமல் சூசைட் பண்ணி இறந்து போகிறா. 70 வயதில் இருக்க அரசியல்வாதிகள் அன்பு தங்கைன்னு அனிதாவை சொல்கிறத என்னால் ஒருபோதும் இருக்க முடியாது. அவளுக்கு 17 வயசு, உங்களுக்கு 70 வயசு, நீங்கள் எப்படி அவளை தங்கைன்னு சொல்லுவீங்க? அது அப்போ ஒரு சின்ன பிள்ளைய ஒரு மகள் அப்படின்னோ பேத்தினோ அட்ரஸ் பண்ண முடியாத இவங்க தங்கைன்னு சொல்லுவாங்க. அப்போ அதெல்லாம் பார்த்து மனசு கொதிச்சு போய் 1176 மார்க் வாங்கின பிள்ளை எல்லாத்தையும் அவுட் ஆஃப் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி, இப்படி நீட்டை எதிர்கொள்ள முடியாமல் இறந்து போனான்ற விஷயங்கள் எல்லாம் எடுக்கும்போது தான் முதலாக நான் என்னோட வேலை செஞ்ச ஸ்கூலுக்கு முன்னாடி மரத்தடியில் உட்காந்து போராட்டத்தை முன்னெடுக்கிறேன். என்னோட பிள்ளைகள் இங்கே கல்வி கிடைக்கலன்னு செத்துக்கிட்டு இருக்கும்போது நான் போய் ஆனாவனம் சொல்லி கொடுக்க முடியாது. அதை தொடர்ந்து வந்த நெருக்கடிகள், யாருக்கும் அடிமையாக இருக்க முடியாது. ஆனால் கவர்மெண்ட் ஜாபை ரிசைன் பண்ணேன். வேர்ல்டு நியூஸ் ஆச்சு. அப்போது மிக கடுமையான விமர்சனங்கள். திடீர்னு 1 நைட்டில் பாப்புலர் ஆவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நான் முதல் நாள் போராட்டத்தை முன்னெடுக்கிறேன். அடுத்த நாள் ஃபுல்லாக ப்ரெஸ் ஃபுல்லாக பிரபலமாக அந்த விஷயம் பேசப்படுது, வேர்ல்டு நியூஸ் ஆகுது.
அடுத்த நாள் வந்து நான் ரிசைன் பண்றேன். அது அடுத்த ஃபயர் ஆகுது உலகம் முழுக்க. அது பிறகு அதுக்கு அடுத்த நாள் வந்து நான் என்னோட விட்ட உண்ணாவிரதத்தை நான் தொடர்றேன். எனக்கு ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் இருக்கணும். அது நான் மனசுல வச்சிருந்தது. அது அன்னைக்கு இருக்க விடாம கெடுத்தீங்க. அந்த போராட்டத்தை தொடர்ந்து நான் ரிசைன் பண்ணிட்டு என் உண்ணாவிரத போராட்டத்தை நான் ஃபுல்ஃபில் பண்றேன். அதுதான் என் லட்சியமா இருந்துச்சு. சில பேர்லாம் கேட்பாங்க, நீங்க நீட்டை வந்து எதிர்த்து போராடினீங்க, பிறகு ராஜினாமா பண்ணீங்க, நீங்க ராஜினாமா பண்ண உடனே இப்ப நீட் எக்ஸாம் கேன்சல் ஆயிருச்சோ அப்படின்னு. நான் நீட் எக்ஸாமை கேன்சல் பண்ணுங்கன்றது என்னோட கோரிக்கையா இருந்துச்சு, என்னோட லட்சியமா இருந்துச்சு, என்னோட வலியா இருந்துச்சு. ஆனா நான் ரிசைன் பண்றதுனால நீட் எக்ஸாமை கேன்சல் பண்ணிடுவாங்கலாம் நான் நம்பல. எனக்கு இதை எதிர்த்து ஏதாவது என்னோட குரலை பதிவு செய்யணும்னு நான் நினைச்சேன். ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்துக்கு அனுமதி கேட்டேன், தரமாட்டேன்ட்டாங்க. அப்போ அதுக்கு கூட வக்கு இல்லாம நான் இந்த வேலையை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு எதிராக இந்த வேலை தான் இருக்குன்னா அந்த வேலையை நான் ரிசைன் பண்றேன் அப்படின்னு ரிசைன் பண்ணிட்டு நான் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்தேன். அந்த உண்ணாவிரத போராட்டத்தை ஃபுல்ஃபில் பண்ணேன். என் வேலையை நான் வேணான்னு தூக்கி போட்டிருக்கேன், அவ்வளவுதான். யார் வேலையும் நான் புடுங்கலை. அதுக்கு வந்த விமர்சனங்கள் ஒவ்வொரு வீடியோஸ் கீழையும் எவ்வளவு பாதி பேர் வந்து இதை பாராட்டுறாங்க, வாழ்த்துறாங்க அப்படின்னா, பாதி பேர் வந்து அவ்வளவு மோசமா பேசினாங்க. அப்பதான் முதல்ல என் மீது விமர்சனங்கள் அப்படின்னு வந்துச்சு. எதுக்காக இவங்கெல்லாம் அப்படி பேசுறாங்க, இவங்கெல்லாம் யாரு? எனக்கு அப்ப வலதுசாரினா என்னன்னு தெரியாது, இடதுசாரினா என்னன்னு தெரியாது. இப்போ உங்களுக்கு வலதுசாரி இடதுசாரினா என்னன்னு தெரியுமா? தெரியாது. இந்த தலைமுறை பிள்ளைகளுக்குலாம் அது தெரியுமான்னு எனக்கு தெரியல. அரசியல்னா இப்ப உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதே மாதிரி இங்க என்ன மாதிரியான கட்சி அமைப்புகள் இருக்கு, இவங்கெல்லாம் என்ன கொள்கைகள்ல இருக்காங்கன்னு தெரியுமா? தெரியாது. யார் யார் எலெக்ஷன்ல வந்து நிக்கிறாங்க, போட்டிக்கிட்டுறாங்க, யாருக்கு என்ன சின்னம்னு தெரியுமா? இந்த வயசுல உங்களுக்கு எப்படி தெரியாதோ, எனக்கு 2017 தெரியாது, எதுவுமே தெரியாது. எனக்கு என்ன தெரியும்னா, காலையில எந்திரிச்சு சமைப்பேன், காலையில எல்லாருக்கும் டிஃபன் கொடுத்துட்டு நான் டிஃபனை பார்சல் பண்ணிக்கிட்டு, நான் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர், என் பையனையும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சேன். நாங்க 2 பேரும் கிளம்பி டவுன் பஸ்ல ஸ்கூலுக்கு போவோம். 15 கிலோமீட்டர் வயக்காடுகளின் நடுவுல ஓடி, மழைக்கு பெஞ்சா ஒழுகக்கூடிய டவுன் பஸ், அதுல டிராவல் பண்ணி காலையில 8:45 ஸ்கூல்ல இருக்கணும். அதுதான் அதிகபட்ச லட்சியம். சாயந்தரம் 4:10 ஸ்கூல் விடும். அந்த ஊர்ல இடையில 4:15 பஸ்ஸை விட்டுட்டோம்னா அது பிறகு பஸ் கிடையாது. சில சமயம் அந்த பஸ் 4:05 வந்துடும். 1 மணி நேரம் வெயிட் பண்ணி அடுத்த டவுன் பஸ்ல வந்து சேருவோம் வீட்டுக்கு 6 மணிக்கு. இதுதான் எங்களுடைய வேலையா இருந்துச்சே தவிர, இடையில பேச வாய்ப்புகள் வரும்போது சில பட்டிமன்றங்களுக்கு பேச போவோம். அதுவும் எனக்கு நகைச்சுவை பேச பிடிக்காது. நகைச்சுவை பேச தெரியாமலாம் கிடையாது. 2ஆம் கட்ட கேவலமான பேச்சுக்கள், நகைச்சுவை, கேலி, கிண்டல், நையாண்டிங்கிறதுல எனக்கு உடன்பாடு இருந்ததில்லை எப்பயுமே. என்னோட ஸ்பீச் சீரியஸாக இருக்கும். ஆனால் வந்து பட்டிமன்றங்களை புரட்சி மன்றங்களை ஆக்கணுன்ற என்னோட கனவுக்கு வந்து இந்த உலகம் இடம் கொடுக்கல. ஃபெயிலியர் மாடல் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம சேட்டலைட் சேனலில் பட்டிமன்ற நடுவர் அப்படிங்கிற இடம் வரைக்கும் போயிட்டு வேணான்னு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்தோம். நம்மளோட ஷெட்யூல் இது மட்டும்தான் தெரியும். எனக்கு ஸ்கூலுக்கு போக தெரியும், பட்டிமன்றம் பேச தெரியும், நிறைய புக்ஸ் வாங்குவோம், படிப்போம், இதுதான் தெரியும். அரசியல் களமோ சமூக களமோ, யாரெல்லாம் அமைப்பு வச்சிருக்கா, யாரெல்லாம் கட்சி வச்சிருக்கா, எதுவுமே தெரியாது. அப்ப ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்துச்சு. அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துல வந்து பயங்கரமா தமிழ்நாடே கூடுது, பெரிய க்ரௌட். இது வரைக்கும் இப்படி ஒரு க்ரௌடு கூடலையோ அப்படிங்கிற அளவுக்கு மெரினா ஃபுல்லா நிறைஞ்சிருச்சு. ஒரு பெரிய தமிழகத்தின் திருவிழாவா பார்த்தோம். அவ்வளோ க்ரௌடும் கூடி சமூகத்துக்காக பேசி சமூக பிரச்சனைகள் பேசின அந்த ஆர்வம்லாம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்த காலகட்டம். அப்பதான் நானும் போராட்டம் பண்றேன். போராட்டம் பண்ண வரலாறுலாம் தெரியாது. எந்த தலைவர் போராடினாங்க, யார் யார் போராடி என்ன சட்டங்களை நமக்கு வாங்கி கொடுத்தாங்க, அம்பேத்கர் அவங்களோட வரலாறு தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கோம். பெரியார் அவங்களோட வரலாறு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பட்டிமன்ற மேடைகளுக்கு பேசும்போது சமூக தாக்கத்தை நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி கனெக்டான நான் படித்த புக்ஸ்ல இருந்து இன்ஸ்பயர் ஆன விஷயங்கள் தான் தெரியுமே தவிர, இன்னைக்கு யாரு பெரியார் பேரை சொல்லி அமைப்பு இயக்கம் வச்சிருக்கா, அம்பேத்கர் அவர்களோட பெயரை சொல்லி இன்னைக்கு யாரு இயக்கம் வச்சிருக்காங்க, அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படிங்கிறது எதுவுமே எனக்கு தெரியாது. அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துல இருந்து வந்த இம்பாக்ட் அதை பார்த்து நானும் போராடுறேன்னு சொல்லிதான் அனிதாவோட விஷயத்துக்காக போராட்டத்துல ஜல்லிக்கட்டு அப்போ அவங்க சென்னையில போய் பண்ணீங்களா? ஜல்லிக்கட்டு போராட்டத்துல நாங்களும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணோம். பேசுறதுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க, பேசவும் போயிருந்தோம். அங்க நடந்த மிகப்பெரிய அரசியல்கள்ல அங்க மேடையில நம்மளை ஏத்தல, அதுவும் நம்ம பார்த்தோம். அப்ப நேர்ல போய் நான் பார்த்தேன் அந்த க்ரௌடு என்ன செஞ்சாங்க, மேடை யாரு ஏத்தப்பட்டாங்க, யாரோட கண்ட்ரோலுக்கு அந்த மேடை போச்சுங்கிறதுல நான் லைவ்ல பார்த்தேன் என்ன நடந்துச்சு. ஸோ அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. அப்போ அதனோட அடிப்படையில தான் நம்ம இந்த போராட்டம் அப்படிங்கிறத முன்னெடுத்தோம். விமர்சனங்கள், மிக மோசமான விமர்சனங்கள். பெரியார் அப்படிங்கிறவரை படிச்சு நான் பெரிய தாக்கம் இருந்த காலகட்டம் அது. பெரியாரை படிச்சு தவறுதலாக கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இருந்த விஷயங்கள்லாம் உண்டு. ஏன்னா அப்படிதான் சமூகத்துல சொல்லி வைக்கிறாங்க இன்னைக்கு, பெரியார் இதை தான் உங்களுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு.
அப்ப பெரியார படிச்சு, பெரியார் சொன்னதோட நோக்கம் வேற. இன்னைக்கு இவங்க சொல்றது வேற அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சது. அப்படி அந்த மைண்ட் செட்ல இருக்கும்போது சரி அப்படின்ட்டு இந்த போராட்டத்த வந்து நம்ம முன்னெடுக்கிறோம். இன்னுமே நெனச்சு பார்க்கும்போது ரொம்ப கடினமா இருக்கு. அவ்ளோ கெட்ட வார்த்தைகள். எல்லாமே பாலியல் ரீதியான கெட்ட வார்த்தைகள். வெளியில யார்ட்டயும் ஷேர் பண்ணவே முடியாது. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட கூட ஷேர் பண்ண முடியாது. கணவர்ட்ட அத பத்தி பேச முடியாது. அவ்வளோ அசிங்கமான வார்த்தைகள், வக்கிரங்கள் எல்லாம் கமெண்ட்ஸ்ல கொட்டி கிடக்கு. ஏன் ஏன் இப்படி பேசுறாங்க? நம்மள பத்தி உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? என் வேலை வேணான்னு நான் போராடினது ஒரு தப்பா? யார்கிட்டயும் எதுவும் வாங்கிரலையே! அப்ப என்ன இந்த கட்சியில இருந்து பெட்டி வாங்கிட்டாங்க, அவங்க பெட்டி வாங்கிட்டாங்க, அத செஞ்சுட்டாங்க, இத செஞ்சுட்டாங்க. இந்த வழக்கமான கேவலவாதிகள் இருப்பாங்கல்ல. வழக்கமான அரசியல் செய்றவங்க, போராட்டம் செய்றவங்க இருக்காங்கல்ல. அவங்க மேல என்னலாம் டவுட் இருக்கும். அது எல்லாமே என் மேல வந்து விழுது. இந்த விமர்சனங்கள் ரொம்ப புதுசு எனக்கு. எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கிற போது, ஏற்கனவே நம்ம படிச்சு வச்சிருந்த பெரியார், அம்பேத்கர் இவங்களுடைய வரலாறுகள், மார்க்ஸ படிச்சிருக்கோம், ஜென்னிய படிச்சிருக்கோம். எனக்கு மார்க்ஸ் அவங்களோட வாழ்க்கைய விட ஒரு பெண்ணாக ஜென்னி அவங்களோட நான் ரொம்ப கனெக்ட்டா இருந்தேன். இவ்ளோ பெரிய ஒரு தலைவர் உருவாகுறதுக்கு, அவ்ளோ பெரிய பணக்காரங்களா இருந்து, ரொம்ப ஈஸியா எல்லாத்தையும் விட்டு குடுத்து, பிறந்த பிள்ளைக்கு பால் இல்ல. அது அந்த சூழ்நிலையில அந்த குழந்தை இறந்து போய், சவப்பெட்டி வாங்க காசு இல்லாமல் இருந்து, அங்க இருந்து வந்தது தான் கம்யூனிசம். அப்படிங்கிறதெல்லாம் படிச்சு ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருந்த காலகட்டம் அது. அப்படி இருக்கும்போது, இந்த விமர்சனங்களை எதிர்கொள்ள நான் கொஞ்சம் தயாரா இருந்தேன்னு சொல்லலாம். ஆனா, கொஞ்சம் ஒரு உலுக்கிருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி தான் இருந்தது. பட் நான் கொஞ்சம் எதிர்கொள்றதுக்கு தயாரா இருந்தேன். தயாரா இருந்தேன். அவையெல்லாம் சேர்ந்து என்ன தயார்படுத்துச்சுன்னு சொல்லலாம், அந்த சிச்சுவேஷன்ல. இன்னும் ஒரு கமெண்ட் என்னால மறக்க முடியாது. "டேய் விட்றா! அ கையில ஒரு பிள்ளைய பிடிச்சுட்டு நிக்கிறா பாத்தியா? அந்த பிள்ள அந்த பெரிய கோடீஸ்வரரோட முகச்சாடையில இல்லேன்னு சந்தோஷப்படு" அப்படின்னு ஒரு கமெண்ட். அப்போ என்னால எப்பயுமே மறக்க முடியாத கமெண்ட். எவ்வளவோ வந்துச்சு. இந்த கமெண்ட் என்னால மறக்கவே முடியாது. எவ்வளோ சர்வ சாதாரணமாக, இவ்வளோ மோசமான கேரக்டர் அசாசினேஷன கொண்டு போய் உங்களால செய்ய முடியுது. அப்ப நீங்கலாம் எதுக்காக இப்படி பேசுறீங்க? நீங்கலாம் யாரு? அப்படின்னு பார்க்கும்போது, இவ்வளவு தூரம் ஒரு பெண் அவளை ஒழிக்கணுங்கிறதுக்கு, அல்லது அவங்களோட கொள்கையை எதிர்க்கக்கூடிய யாராக இருந்தாலும், இவ்வளவு கேவலமா கேரக்டர் அசாசினேஷன் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ போடுறதுக்குன்னே ஒரு டீம் இருக்காங்கன்னு அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. அவங்களுக்கெல்லாம் என்ன யாருன்னு தெரியாது. நம்மள பத்தியும் தெரியாது. நம்ம என்ன செய்றோம்? நோக்கம் என்ன? அவங்களுக்கும் எந்த விதமான குறைந்தபட்ச கண்ணியம் இருக்கிற மாதிரியும் எனக்கு தெரியல. அவ்வளவு கொடுமைகள், அந்த வன்கொடுமைகளை எல்லாம் சந்திச்சு தான் சமூக களத்துல நான் முதல் அடியே எடுத்து வைக்கிறேன். இதுவரைக்கும் அரசியல் தெரியாமல் இருந்த நான், பிற்காலத்துல ஒரு பெண் விடுதலை கட்சின்னு ஒரு கட்சிய தொடங்குவோங்கிற அளவுக்கு போறதுக்கு, இதுதான் என்ன தயார்படுத்தி கொண்டு போச்சு அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு விமர்சனங்கள நீங்க கடந்து வந்ததா சொல்றீங்க. அதுக்கு உங்களுடைய புக்ஸ் தான் ஹெல்ப் பண்ணது அப்டின்னும் சொல்றீங்க. இதெல்லாம் சந்திச்சு அடுத்த கட்டமா நீங்க என்ன ஸ்டெப் எடுத்து வச்சீங்க சகோதரி? அதாவது இதோட நான் முடிஞ்சு போயிருந்திருக்கணும். ஒரு சராசரி பெண்ணாக இருந்திருந்தேன்னா, இவங்க தூக்கி போட்ட விமர்சனங்கள், இந்த சூழ்ச்சிகள எல்லாம் பார்த்து அதோட நான் முடிஞ்சு போயிருக்கணும். கையில வந்து 2ண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன். இப்ப இந்த சிச்சுவேஷன்ல நெறைய மேடைகளுக்கு நம்மள பேச கூப்பிடுறாங்க, போறோம். பெரிய பெரிய அமைப்புகள், கூட்டங்கள்லாம் சேர்ந்து, கட்சிகள்லாம் சேர்ந்து நீட் எதிர்ப்பு மாநாடுகள் நடத்துவாங்க. அதுக்கு தான் நம்மள கூப்பிட மாட்டாங்க. சின்ன சின்ன கூட்டங்கள் நடத்துறவங்கலாம் நம்மள கூப்பிட்டாங்க, அட்ரஸ் பண்ணாங்க. இப்படி ஒரு டீச்சர் இப்படி ஒரு தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அடிப்படையில நம்மள பேச கூப்பிட்டாங்க, கல்வி சார்ந்த கூட்டங்களுக்கு. அப்ப நெறைய அது சார்ந்த விழிப்புணர்வுகளே நம்ம பரப்பணும். அந்த பரப்புரை தொடங்கும்போது நல்ல ஞாபகம் இருக்கு. 2017 to 18ல அடுத்து பாலியல் வன்கொடுமை மரணங்கள் நடக்குது. ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் 8 வயசு பிள்ளை, 5 வயசு பிள்ளை 8 பேர் சேர்ந்து ரேப் பண்றாங்க சிவகாசியில. அடுத்து வந்து தருமபுரி பகுதியில ஒரு 10ஆம் வகுப்பு பிள்ளை ரேப் பண்ணப்பட்டு கொலை செய்யப்படுறா. இந்த பக்கம் தளவாய்ப்பட்டிங்கிற கிராமத்துல, சேலம் ஆத்தூர் பக்கத்துல ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை கழுத்தை தனியாக துண்டித்து கொலை அப்படின்னு வருது. கழுத்து ரோட்ல கிடக்கு, தலை மட்டும் ரோட்ல கிடக்கு, பிள்ளையோட உடம்பு வீட்டுல கிடக்கு அப்படிங்கிற காட்சியெல்லாம் அடுத்தடுத்து நடக்குது. நான் சொல்ற இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து நடக்குது. தேனியில ராகவின் ஒரு 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட், அவ வந்து அபியூஸ் பண்ணப்பட்டு கொலை செய்யப்படுறா. இது எல்லாமே தொடர்ந்து நடக்குது. நான் தேனிக்கு போனேன், சேலம் ஆத்தூர் தளவாய்ப்பட்டிக்கு போனேன், தருமபுரி இஷ்யூ அடுத்தடுத்து நடக்குது. இதுக்கிடையில வந்து என்ன இந்த விஷயம்லாம் இப்படி நடக்குதே அப்படிங்கும்போது பெரிய ஷாக்கு. முதல் முறையாக பாலியல் வன்கொடுமை அதிகரிக்கிற காட்சிகளை கண்ணு முன்னாடி பார்க்குறேன். அப்ப ஏற்றுக்கொள்ளவே முடியல. எவ்வளவோ கொடுமைகளை தாண்டி தான் நம்மளும் வந்திருக்கோம்.
ஒவ்வொரு பெண்ணுமே ஏதோ ஒரு விதத்துல பாலியல் வன்கொடுமை, சீண்டல், இது சார்ந்த விஷயங்களை கடந்து தான் அந்த சமூகத்துல வர்றா. வெளியே சில பேர் சொல்றாங்க, சில பேர் வெளியே சொல்றது இல்ல. அப்ப நாமும் அதை கடந்து வந்திருக்கோம். அப்ப சின்ன வயசுல இருந்தே ஒரு பெரிய எய்ம் உண்டு. பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக ஒரு பெரிய வேலை செய்யணும், இவனுங்களெல்லாம் சுட்டு கொல்லணுங்கிற அளவுக்கு தான் மனசுல அவ்வளோ கோவம் வரும். அப்ப இந்த விஷயங்களை வந்து நான் பார்க்குறேன், இதுக்கு எதிராக வேலை செய்யணும்னு போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். நான் என்ன பண்ணேன், பெரியாரை தான் நிறைய படிச்சிருக்கோமே, சரின்னு சொல்லிட்டு பெரியாரை விட்டா நமக்கு யார் இருக்கா. நான் எப்போவுமே என்னோட நேச்சர் என்னவா இருந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு விஷயத்த படிச்சு உள்ள போறேன்னா அப்படியே ரொம்ப ஆழமா உள்ள ஊன்றி போயிடுறது. பெரியாரை விட்டா நமக்கு பெண்களுக்கு யார் இருக்கிறா அப்படின்னு நினைச்சிட்டு போவோம், சென்னைக்கு போவோம், சர்ச் பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் வந்து அல்லாஹ்வை நம்புறேன், ஏக இறைவனை நம்புறேன். நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க அல்லாஹ் அப்படின்னா முஸ்லீம்களோட கடவுள் அப்படின்னு நினைக்கிறாங்க. நானும் அப்படிதான் நினைச்சிருந்தேன். இப்போ எனக்கு ஒரு கடவுள் இருந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கடவுள் இருக்காரு, அந்த கடவுள் பேரு அல்லாஹ் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அல்லாஹ் அப்படின்னா இறைவன் அர்த்தம் அப்படிங்கிறது இப்போ எனக்கு புரியுது, அப்போ எனக்கு தெரியாது. அப்ப இன்னைக்கு இறைவன் நான் இப்ப பேசுறதை கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்றத உணர்ந்தவளாக சொல்றேன். ஏன்னா இறைவன் சாட்சியா இருக்கிறான். பெரியார் போராட்ட களம் அப்படின்னு டைப் பண்றேன். அப்போ வந்து பெரியாருடைய நினைவிடத்துக்கு போவோம், பெரியார் எங்க அடக்கம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற இடத்த நினைவிடம்னு சர்ச் பண்றேன். சென்னையில ஒரு இடம் காட்டுது, பெரியாருடைய இடம், பெரியார் திடல்னு நினைக்கிறேன். அப்ப சரி அங்க போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் திடல் எங்க இருக்குன்னு அட்ரஸ் எடுக்கிறேன். அதுலயே எடுத்து குறிச்சு வச்சுட்டு நான் இருந்த இடத்துல இருந்து ட்ரெயின்ல கிளம்பி தனியால போறேன், பெரியார் திடலுக்கு போறேன். கையில வந்து தேனி ராகவியோட பேர் எழுதியிருக்கேன், தளவாய்ப்பட்டி அந்த பாப்பாவோட பேர் எழுதியிருக்கேன். இவங்க ராஜலட்சுமி, ராகவி ராஜலட்சுமி. இப்போ பேர் எழுதிட்டு இது நியாயமா, பெண்களுக்கு பாதுகாப்பு எங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அந்த போர்டையும் கையில் எடுத்து ட்ரெயினில் எடுத்துகிட்டு போகிறேன். ரிசர்வேஷன்லாம் கிடையாது, இப்போ நான் அன்ரிசர்வ்டில் போகிறேன். கையில் எடுத்துக்கிட்டு அங்கே போயிட்டேன். அங்கே உக்காந்துட்டேன், யாருமே இல்லை. போயிட்டு இந்த மாதிரி போர்டு வச்சுட்டு உட்காந்து அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டேன். அனுப்பின உடனே என்ன ஆயிடுச்சுன்னா இது பரவுது செய்தி. இந்த மாதிரி சகோதரி சபரிமாலா வந்து இப்படி இந்த பிள்ளைகளுக்காக பெரியார் திடலில் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னோன்னையும் அங்கே இருந்திருப்பாங்கல்ல சில பேர் மேனேஜ்மெண்ட்டில், அவங்க வந்து இங்கே வந்து போராட்டம் பண்ணுறதுக்கு வந்து வேண்டாம், அது சரியா இருக்காது. ஏன்னா பெரியார் வந்து உண்ணாவிரதத்தை போராட்டத்தை எதிர்த்தவர், உன்னை சாப்பிடாம இருந்து செய்யணும் அப்படிங்கிறத வந்து அவர் வெறுத்தாரு. அதனால இங்கே இருந்து நீங்கள் இந்த போராட்டத்தை செய்யக்கூடாது, அதனால நீங்கள் வெளியே போய் போராட்டம் பண்ணுங்கன்ட்டாங்க. எனக்குன்னா ஒரு பெரியார் ஒரு இதுக்குள்ளே போய் அங்கே இருக்கும்போது நமக்கு ஒரு சேஃப்டி, ஒரு நமக்கு ஒரு விதமான சப்போர்ட், யாராவது ஒரு 4 பேர் சப்போர்ட் பண்ணலாம், அல்லது இதை விட்டா நமக்கு வேற எந்த இடம் அப்படின்ற ஒரு மனசுல தாக்கம் இருந்தனால தான் அந்த இடத்துக்கு போனோம். வெளியே போவோம்னு சொன்னோடனே சரி வெளியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தால் ஏற்ற மாதிரி கமிஷனர் ஆஃபீஸ் எனக்கு தெரியாது. ஏற்ற மாதிரி போய் பிளாட்ஃபார்மில் உட்காந்துட்டேன். பிளாட்ஃபார்மில் ரோடு, பிளாட்ஃபார்மில் போர்டு வச்சுட்டு உட்காந்துட்டேன். தரையில் உட்காந்துருக்கேன், சம்மணங்கால் போட்டு உட்காந்துருக்கேன். இப்போ நினைச்சாலும் எனக்கு சிரிப்பு தான் வருது. இப்படியெல்லாம் ஒருத்தவங்க யாராவது செய்ய முடியுமா? பார்க்குறவங்க இவங்க ஏன் நடிக்கிறாங்க அப்படித்தான் நினைக்க தோணும் போல. ஏன்னா ஆனால் அன்னைக்கு என்னோட வைராக்கியம் அப்படிதான் இருந்துச்சு. இந்த ஒருத்தோட தலையை துண்டிச்சு இந்த நாட்டில் போடுறாங்கன்னா யாரும் இதை பற்றி பேசக்கூட இல்லை. வழக்கமாக டிவி சேனல்ஸில் டிபேட்டாக வரும்ல, அப்படி கூட ராஜலட்சுமியினுடைய இந்த தலையை துண்டித்து இந்த கொலை நடந்ததை பற்றி யாரும் பேசவே இல்லை. பேசியிருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்குமே. எனக்கு ஒரு 3 நாள் கழிச்சு இந்த விஷயம் தெரிய வருது. அப்போ போய் சமணங்கால் போட்டு உட்காந்துட்டேன். அப்போ இந்த செய்தி வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸ்ப்ரெட் ஆகும்போது அப்புறம் கமிஷனர் ஆஃபீஸ்க்குள்ளே கூப்பிட்றாங்க. உள்ளேருந்து லேடி போலீஸ் வந்தாங்க. மேடம், நாங்கள் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, வாங்க, தயவுசெய்து வாங்க மேடம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனரை பார்த்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்படி வந்து அனுமதி இல்லாமல் போராட்டம் பண்ணுறதுக்கு அனுமதி இல்லை, நீங்கள் முறைப்படி அனுமதி வாங்கி போராட்டம் நடத்துங்கன்னு சொன்னாங்க. இப்படி யாருக்காவது சொல்லியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அதாவது ஒன்று அரெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கவும்பாங்க, மிரட்டுவாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, அவங்க பேர்லாம் எனக்கு தெரியல. அழகா டீ கொடுத்து, மேடம் டீ குடிங்கன்னு சொல்லி. ஏன்னா ஒரு டீச்சர் அப்படிங்கிறத ரொம்ப கண்ணியமா பார்க்குறாங்க. இவங்க அரசியல் நடத்தலை அப்படிங்கிறது மேபி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாமோ என்னமோ தெரியல. டீ கொடுத்து ரொம்ப கண்ணியமா நீங்கள் பெர்மிஷன் லெட்டர் எழுதி கொடுங்க, நாங்கள் சார்கிட்ட கொடுக்குறோன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. நானும் ஒரு தேதி குறிப்பிட்டு எழுதி கொடுத்துட்டு வந்து ஊருக்கு போகலை. போயிட்டு அங்கேருந்து அதை போராட்டம் பண்ணுறதுக்குன்னே ஏதாவது இடங்கள் இருக்குமாமே அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்டே அது அங்கேயே பேசுகிறேன். ஆஃபீஸ்க்குள்ளேயே பேசும்போது வழக்கமாக எந்த இடத்துலனா ஒரு இடம் சொல்கிறாங்க, வள்ளுவர் கோட்டம் சொன்னாங்க. பிறகு இன்னொரு இடம் சொல்கிறாங்க, அந்த இடம் பேரெல்லாம் கூட மறந்து போச்சு.
அப்ப இந்த இடங்கள் 2-3 இடங்கள் சொல்லி, இந்த இடங்கள்ல தான் வழக்கமா போராட்டம், ஆர்ப்பாட்டம்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்ன உடனேயும், சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதுல ஒரு இடத்த எழுதி குடுத்துட்டு வந்துட்டேன். அந்த எந்த இடம்னு சொல்லி ஆட்டோக்காரர்ட்ட சொல்லி அந்த இடத்துக்கு போயிட்டேன் இன்னைக்கு. மிச்சம் மதியானம் விட்டுட்டாங்க. மதியானம் அங்கருந்து நான் எப்படியாவது இன்னைக்கு வந்த போராட்டத்த முடிச்சிரணும். என்னுடைய மனசாட்சிக்காவது நான் பதில் சொல்லணும்லன்னு அங்க போய் உட்காந்துருக்கேன் பிளாட்ஃபார்ம்ல. உட்காந்துருக்கும்போது தான் நக்கீரன்ல இருந்து 6 மணிக்கு மேல நான் போராட்டத்தை முடிக்கிறேன். 5:30க்கு முடிக்கிறேன். 6 மணிக்கு மேல ஒரே ஒரு நபர் வர்றாங்க பேட்டி எடுக்கிறதுக்கு. வந்து நியூஸ் 7ல இருந்தும் நக்கீரன்ல இருந்தும் வந்து பேட்டி எடுத்தாங்க. அப்போ நியூஸ் 7 ஒரு பைட் எடுத்துட்டு போயிட்டாங்க. நக்கீரன்ல ஒரு நீளமான பேட்டி, ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேல ஒரு பேட்டி எடுக்கிறதுக்காக வந்தாங்க. வந்து அந்த பக்கத்துல இருந்து ஒரு பார்க்ல உட்காந்து கேள்விகள் கேட்க நான் பதில் சொல்ல இதெல்லாம் சொல்லி முடிக்கிறேன். அன்னைக்கு அந்த இன்டர்வியூ ஸ்ப்ரெட் ஆனதுக்கு பிறகு அடுத்தடுத்த நாட்கள்ல தளவாய்ப்பட்டி ராஜலட்சுமியோட இந்த கொலையை பற்றி எல்லா டிவி சேனல்லையும் பேசப்பட்டுச்சு. சென்னைக்கு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. அப்போ அதுக்கப்புறம் பேசு பொருளாச்சு. இதுக்கு நான் தான் காரணமா இல்லை வேற வழிகளில் அது ஸ்ப்ரெட் ஆகி போச்சா அப்படிங்கிறது தெரியல. சில பேர் சொன்னாங்க நீங்கள் உங்களோட இதுக்கு பிறகுதான் இது வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நிறைய ஆர்ப்பாட்டங்கள் நடந்துச்சு, நிறைய போராட்டங்கள் நடந்துச்சு. தளவாய்ப்பட்டி, சேலம், ஆத்தூரில் போராட்டங்கள் நடந்துச்சு. போனோம், அதுல எல்லாம் பங்கு பெற்றோம். அவனோட வீட்டுக்கு போனேன் நான். இப்போ இதை தொடர்ந்து வந்த விமர்சனங்கள் இருக்கும்ல, ஒரு நீட் எதிர்ப்பு ஆசிரியராக இருந்து நடத்த போராட்டம், அப்போ வந்த விமர்சனங்கள், அதுக்கு அடுத்து இந்த பெண் பிள்ளைகள் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை நடக்குது, இந்த கொலைகள் நடக்குது, அதுக்கான நான் போராட்டத்தை நான் முன்னெடுக்கிறேன். அப்போ அதற்கான விமர்சனங்கள் அப்படின்னு இருக்கும்ல. ஒரு இடத்துல இருந்தே நம்மளை வெளியே போக சொன்னாங்கல்ல, இங்கே அனுமதி இல்லை போராடுறதுக்கு அப்படின்னு, அங்கிருந்தே விமர்சனம் வருது. எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, என்னடா இது, அவங்க தானே சப்போர்ட் பண்ணணும் நமக்கு, ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது புரியல. அப்போ நமக்கு அது விளங்கவும் இல்லை. அப்போ இங்கெல்லாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு, சரி அது சம்பந்தமாக அங்கேருந்தே நிறைய எதிர்ப்புகளும் வருது, விமர்சனங்கள் வருது. அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ண வேண்டிய சிலர் இருப்பாங்கல்ல, அமைப்பு இயக்கங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அதுல இருந்தே சில பேர் எதிர்க்கிறாங்க, விமர்சனங்கள் வருது. ஏற்கனவே யாரெல்லாம் விமர்சனம் எழுதிட்டு இருந்தாங்க அவங்க சொல்லவே தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்கா அந்த விமர்சனங்கள் தொடருது. அப்போ விமர்சனங்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு நான் பார்த்தேன். ஆனா எனக்கு அப்பதான் புரியுது, இந்த உலகத்துல நம்ம பிறந்தது, நம்ம வாழ்றது, உயிரோட இருக்கிறது, இந்த கிளாஸ் ரூம்ல போய் ஆனாவனா எழுதி போட்டு பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்து மாசம் ₹1,00,000 சம்பளம் வாங்கி கொண்டு வர்றதுக்கு இல்லை. அப்ப இந்த பரப்புரைகளுக்கு நடுவில் நான் ஒரு ரைட்டப் எழுதுறேன், தொடர்ந்து எழுதுறேன், பேசுறேன். இந்த பரப்புரையை தொடங்குவோன்னு சொல்லி பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு பரப்புரைன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நான் தொடங்குறேன். இந்த விமர்சனங்களை எல்லாம் கடந்து நான் எடுத்த ஸ்டெப்பு, என்னோட லைஃப் டைம் சேஞ்ச், பிரேக் த்ரூ அப்படிங்கிறது. நம்ம வந்து இந்த போராட்டம் பண்ணா மட்டும் பத்தாது, நம்ம பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்கான தொடர் பரப்புரையை எடுக்கணும்னு நம்ம முன்னெடுக்கணும். இந்த விமர்சனங்கள் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு போய் தள்ளிச்சு. இதுதான் அந்த விமர்சனங்களுக்கு நான் கொடுத்த பார்வை அப்படின்னு நான் நினைக்கிறேன். சகோதரி, நீங்க வந்து இவ்வளோ தூரம் வந்து போராட்டம் பண்ணியிருக்கிறீங்க, நீங்க கடந்த அந்த பாதை அப்படியோ? ஆமா, நான் எனக்கு ஒவ்வொருத்தருக்குமே சில பெயின்ஸ் இருக்கும். அதுல சில பேருக்கு கூடுதலான பெயின்ஸ் இருக்கும். நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல அப்படி ஒரு பெயின் நான் ஃபேஸ் பண்ணேன். சில பேர் வந்து வெளியே சொல்றாங்க, சில பேர் சொல்றது இல்லை. சில பேருக்கு மரணிக்கிற வரைக்கும் அந்த பெயின் இருக்கும். அந்த விஷயங்கள், அபியூஸ் அப்படிங்கிற விஷயங்கள், அது சின்னதோ பெருசோ, அது விரும்பத்தகாத நிகழ்வுனா அது விரும்பத்தகாத நிகழ்வு தான். நான் துணிச்சல சொல்றேன், இதை வந்து எதிர்த்து பேசணும், சொல்லணும், அட்ரஸ் பண்ணணும். எனக்குள்ள இருக்க வழியை வச்சுக்கிட்டு அதே வழியிலே நான் சாகக்கூடாது. ஏன்னா குற்றவாளி நான் கிடையாது. ஒரு குழந்தையை இவ்வளவு கொடுமையாக தொடணும்னு நினைக்கிற அந்த எதிர்த்த மாதிரி இருக்க அயோக்கியன் தான் குற்றவாளி. அவனை பத்தி நீங்க வெளி சமூகத்துல உடைச்சு எறிங்க, அவங்க தாய் தகப்பன்ட்ட முதல்ல அதை பத்தி பேசுங்க. நீங்க மனசுக்குள்ளேயே வச்சு நீங்க குற்றவாளின்னு நினைச்சு, இன்னைக்கும் நிறைய பிள்ளைகள் சொல்லுவாங்க, அவங்க அம்மாவே திட்டுவாங்களாம், ஓ மேலதான் தப்பு அப்படின்ட்டு. அந்த மாதிரி சில பிள்ளைகள்லாம் சொல்லும்போது நிறைய கவுன்சிலிங்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். அப்போ நீட் எதிர்ப்பு போராளி அப்படிங்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நான் ஒரு டீச்சர், கலாம் போல் ஆகலாம் அப்படின்னு ஒரு அமைப்பு தொடங்கி கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைகளை எல்லாம் பட்டிமன்ற பேச்சாளர்களாக பெரிய கனவுகளோடு வளர்த்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஸ்டேட் ரேங்க் ஹோல்டர்ஸாக கொண்டு வர்றோம். அப்போ அனிதா சாகும்போது அப்போ பெரிய கனவு காண சொன்னாங்க. பெரிய கனவு கண்டோம், இங்கே இந்த அநீதி நடக்குது. ஏழையா இருந்தால் கவர்மெண்ட் ஸ்கூலில் படி, பணக்கார பிள்ளையா இருந்தால் சிபிஎஸ்சியில் படின்னு பல சிஸ்டம் வச்சுக்கிட்டு எப்படி ஒரே எக்ஸாம் வைக்க முடியுங்கிற அந்த கோவம் நம்மளுக்கு வந்து போராட்டமாக வந்துச்சு. ஆனால் பெண்கள் பாதுகாப்பு பரப்புரை அப்படின்னு தொடங்குறதுக்கு வந்து நமக்கு சின்ன வயசுலேயே நிறைய வழிகளை நம்ம அட்ரஸ் பண்ணியிருக்கோம். அது சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து செய்ய வேண்டியது ஒவ்வொரு பெண்ணோட கடமை. இன்னைக்கு நீங்கள் இது செய்யலைன்னா நாளைக்கு இன்னும் அயோக்கியர்கள் பெருகிக்கொண்டே இருப்பாங்க. அது பாதிக்கப்பட்ட பெண்கள் தான் தலைமைகளாக உருவாகி இந்த பிரச்சாரத்தை பண்ணணுங்கிறத நம்ம தெளிவாக வலியுறுத்தி சொல்லுவோம். இந்த விமர்சனங்கள் நம்மளை கொண்டு போய்
பெண்கள் பாதுகாப்பு பரப்புரையை நோக்கி தள்ளுச்சு. அப்படிதான் போச்சு. சகோதரி, நீங்க பெண்கள் பாதுகாப்பு குழு வச்சிருக்கீங்க இல்லையா? இந்த பரப்புரையை நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? யாரை பார்த்தீங்க? எப்படி இதை முன்னோக்கி கொண்டு போனீங்க? அப்போ அந்த அபியூசஸ் அந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு முதல்ல வந்து சோஷியல் மீடியாவில் தான், என்னோட ஃபேஸ்புக்கில் தான் நான் போடுறேன், இந்த மாதிரி ஒரு பரப்புரையை நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு. அப்போது நான் இருந்த ஊரில் ஒரு ஸ்கூலில் வந்து முதல்ல போயிட்டு பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்த, கேர்ள் சில்ட்ரன் சேஃப்டி அப்படின்னு கேர்ள் சில்ட்ரனை மட்டும் உட்கார வச்சு ஒரு மணி நேரம் பேசுகிறேன். அதை ஃபுல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி பைட்டாக எடுத்து 10 நிமிஷமாக பிரித்து நான் முதலாக அந்த பதிவுகள் போடப்படுது. அப்போ அதை பார்த்துட்டு சில பேர் எங்களோட பள்ளிக்கூடத்துக்கு வாங்க அப்படின்னு அழைக்கிறாங்க. இதுதான் முதல் புள்ளி. அப்படி அந்த முதல் புள்ளியிலிருந்து தொடங்கி போய் கடைசியில வந்து 5 லட்சம் பிள்ளைகள் இது வரைக்கும் சந்திச்சிருப்போம். இறைவனுக்கு எல்லா புகழும். அந்த அந்த பரப்புரையை அப்படித்தான் கொண்டு போயிட்டு இருக்கோம் இது வரைக்கும். ஸ்கூல் சில்ட்ரன், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், கிராமத்துங்களில் பெண்கள் தொடர்ந்து கட்டமைச்சோம். அப்படியான விஷயங்களை நோக்கி தான் கொண்டு போனோம். அப்பயும் நிறைய விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சு. ஃபெமினிசம் பேசக்கூடியவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணியிருந்துருக்கணும். அந்த சைட்ல இருந்து நிறைய எதிர்ப்பு வந்துச்சு. ஏன்னா நம்ம ட்ரெஸ் கோடு கண்ணியமா இருக்கணும் அப்படின்னு பேசணும். அப்பயே இஸ்லாத்துக்கு முன்னாடியே ட்ரெஸ் கோடு கண்ணியமா இருக்கணும், குட்டப்பாவாடா இருக்கக்கூடாது, ஷாலை ஒழுங்கா போடுங்க அப்படிங்கிறதெல்லாம் பேசும்போது ஃபெமினிசம் பேசக்கூடியவங்க நமக்கு எதிரிகளானாங்க. அப்பவுமே நம்மளை எதிர்த்து நின்னாங்க. என்னடா இது, இவங்களா தானே நமக்கு சப்போர்ட் பண்ணணும், இவங்களா அப்படி எதிர்க்கிறாங்களே அப்படிங்கிறது. அது அடுத்த விமர்சனங்கள். அப்போ ஒவ்வொன்றா சேர்ந்துக்கிட்டே வருது. பெண்கள் பாதுகாப்பு பரப்புரைக்கு வரும்போது யாரெல்லாம் ஃபெமினிசம் முற்போக்காளர்கள்னு சமூகத்தில் அடையாளம் காணப்பட்டாங்களோ அவங்களே நம்ம எதிர்க்கிறாங்க. அவங்களோட விமர்சனங்களும் எதிர் விமர்சனங்கள் நம்ம கூட சேருது அப்படிங்கிற மாதிரி வந்தோம். அப்படி பரப்புரை போயிட்டு இருக்கும்போது நல்லா ஞாபகம் இருக்கு. விமர்சனங்கள் எப்படி ஆட் ஆகுது பாருங்க. ஒவ்வொன்றா எவ்வளோ நெகட்டிவிட்டி நம்மளுக்கு ஆட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். நான் ஒரு பதிவு போடுறேன், மாதம் ₹1,00,000 சம்பளத்தை விட்டுட்டு நம்ம வந்து இந்த பணிகளுக்கு, சமூக களத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம், இத்தனை லட்சம் பிள்ளைகளை சந்திச்சிருக்கோம், இவ்வளோ கிலோமீட்டர் பயணம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் நான் ஒரு போஸ்ட் போடுறேன். அதுக்கு ஒரு பெரிய எழுத்தாளர் என்று அறியப்பட்ட ஒரு நபர், ஒரு பெண் ஆசிரியர், அவங்க பதிவு போடுறாங்க, இது பூரா பொய், நீங்கள் இவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண முடியாது, நீங்கள் ரிசைன் பண்ணும்போது உங்களுக்கு இவ்வளோ சம்பளம், அரௌண்ட் 70,000 சேலரின்னு வச்சுக்கோங்களேன், ₹70,000 சம்பளம், அது பிறகு பே கமிஷன் வருது. அன்னைக்கு பே கமிஷன்லாம் வந்து அதில் எனக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கொடுத்து ஊதிய உயர்வு வந்து ஆவரேஜாக ₹1,00,000 இன்னைக்கு சம்பளம் வாங்குறாங்க, டீச்சர் சம்பளம் வாங்குறாங்க. நான் தோராயமாக சொல்கிறேன், ஒரு ₹1,00,000 சம்பளத்தை விட்டுட்டுன்னு ஒரு வழக்கில் சொல்கிறேன். அப்போ நீங்கள் என்ன ₹1,00,000 சம்பளம் வாங்குனீங்களா, நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் பயணப்பட்டீங்களா, நீங்கள் எப்படி இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் சந்திச்சதா நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது எல்லாமே போய் இவங்க அட்டென்ஷன் சீக் பண்ணுறாங்க, என்னென்னமோ நம்மளை பற்றி அவதூறுகளை எழுதி அவங்க ஒரு பதிவு போடுறாங்க. எனக்கு அப்படி ஒருத்தவங்களை எழுத்தாளர்னு தெரியாது, பெண் ஆசிரியர்னு தெரியாது, எனக்கு டேக் பண்ணுறாங்க யாரோ. அப்போ பார்க்கும்போது தான் இவங்க ஒரு பெரிய எழுத்தாளர்னும், இந்த முற்போக்காளர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள் அப்படின்லாம் நிறைய அமைப்பு இயக்கங்கள் இருக்கு இல்லையா, அதுல எல்லாம் இவங்கெல்லாம் சேர்ந்து இருக்கிறாங்கன்னா எல்லாம் பேச கூப்பிடுறாங்க, எழுத்த பாராட்டுறாங்க. அப்போ ஒரு அறியப்பட்ட ஒரு நபர், ஒரு பெண் ஆசிரியர் ஏன் இப்படி எழுதணும்? நான் ஒரு பெண் ஆசிரியர், பிள்ளைகளுக்காக இந்த ஒரு வேலையை செய்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வடிவில் என் போராட்டத்தை கொண்டு போகிறேன். ஒரு பெண் ஆசிரியர் சப்போர்ட் பண்ணியிருக்கணுமா இல்லையா? ஆனால் எனக்கு எதிராக ஏகப்பட்ட பேர் விமர்சனங்கள் வச்சாங்க. அப்போ ஆசிரியர்களுடைய எதிர்ப்பு இதுக்கெல்லாம் ஆட் ஆகுது. நிறைய பெண் ஆசிரியர்கள், இந்த மாதிரி பெண் எழுத்தாளர்கள், இவங்களுடைய எதிர்ப்பு ஆட் ஆகுது. அதுக்கு பார்க்கும்போது ஒரு பெண்ணாக இருந்து பெண்களுக்கு பெண்கள் வந்து ஆதரவு, அவங்களுக்கு தெரிஞ்ச வடிவத்தில் அவங்க போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. நம்ம சப்போர்ட் பண்ணலைன்னா பரவாயில்ல, அவதூறுகளை பரப்பக்கூடாதுல்ல. அதெல்லாம் ரொம்ப பெயினாக இருந்துச்சு. நான் அதற்கு ஒரு பதில் பதிவு மட்டும் போட்டு கடந்து போயிட்டேன். ஏன்னா அவங்கள்ட்ட எல்லாம் போய் நம்ம மல்லு கட்ட முடியாது, ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லியும் நம்மளை நிரூபிக்கவும் முடியாது. நான் உண்மையாக வேலை செஞ்சேன்னா அதுக்குரிய கூலி எனக்கு நிச்சயம் உண்டு. நான் உண்மையாக எழுதுன்னா அதுக்கு ஒரு கூலி வந்து எனக்கு நிச்சயமா உண்டு. ஏன்னா உள்ளத்தை இறைவன் அறிந்தான். இப்போ விமர்சனங்கள் எப்படி ஆட் ஆகுது பாருங்க. ஒரு பெண்ணாக பெண்கள்ட்ட இருந்து எனக்கு சப்போர்ட் கிடைச்சிருக்கணும், ஒரு டீச்சரா எனக்கு டீச்சர்ஸ்ல இருந்து சப்போர்ட் கிடைச்சிருக்கணும், ஒரு பேச்சாளரா பேச்சாளர்கள்ட்ட இருந்து எனக்கு சப்போர்ட் கிடைச்சிருக்கணும், ஒரு எழுத்தாளரா எழுத்தாளர்கள்ட்ட இருந்து எனக்கு சப்போர்ட் கிடைச்சிருக்கணும், ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் இருந்து எனக்கு சப்போர்ட் கிடைச்சிருக்கணும், ஒரு பெரியாரிஸ்டுகள்ட்ட இருந்து எனக்கு சப்போர்ட் கிடைச்சிருக்கணும். எதுவுமே நடக்கல. அரெஸ்ட் பண்ண வேண்டிய கமிஷனர் என்னை கூப்பிட்டு டீ கொடுத்து, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, அப்ப கமிஷனரா இருந்தவங்க வந்து ஒரு 1 வீக்ல கூப்பிடுறாங்க, ஃபோன் வருது கமிஷனர் ஆஃபீஸ்ல இருந்து, உங்களை வந்து வர சொல்லிட்டாங்கன்னு. நான் வந்து வீட்டில் சொல்றேன், இன்னைக்கு என்னை அரெஸ்ட் பண்ண போறாங்க போல இருக்கு, பெர்மிஷன் இல்லாம போராட்டம் நடத்தினதுக்கு அரெஸ்ட் பண்ண போறாங்க போல, ஒன்றும் செய்ய முடியாது, சரி என்னன்னாலும் அவன் திரும்ப வீட்டுக்கு வரலைன்னா எல்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போறேன். ஒரு விதமான பயம் உள்ள இருக்க தான் செய்யுது. ஆனாலும் இந்த வேலையை செய்யணும்.
என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்ற ஒரு துணிச்சலும் இருக்கு. போறேன். அப்படி போகும்போது கமிஷனர் சார் உட்காந்துருக்காங்க. கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. என்ன உங்கள டிவில தான் பார்த்துருக்கேன் நானு. இப்ப நேர்ல பார்க்குறேன்னொன்னே எனக்கு என்னடா இது ஒண்ணும் புரியல. ஒரு 7, 8 கேள்விகள் கேட்டாங்க. அப்ப எல்லாத்துக்கும் நான் மனசுல இருந்து இதயத்தின் அடி ஆழத்துல இருந்து நான் யோசிச்ச விஷயங்கள சொல்றேன். ரொம்ப பியூரா சொல்றேன். ஆம், ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனாங்க. ஆனா வெளிய காமிச்சுக்கல. ரொம்ப பாசிட்டிவா தான் சொன்னாங்க. சொல்லிட்டு பிறகு தீபாவளி பலகாரம் குடுத்தாங்க. "சார் நான் தீபாவளிலாம் கொண்டாடுறது இல்ல சார்" அப்படின்னு சொல்லும்போது, "பரவால்ல. ஏன் கொண்டாடுறது இல்லன்னு?" கேட்டாங்க. "எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல சார்" அப்படின்னு அப்பவே நான் சொல்றேன். அப்ப பரவால்ல தீபாவளி கொண்டாடாட்டினா என்ன? இது எல்லாமே வந்து நம்ம நாட்டு பலகாரங்கள். கருப்பட்டி போட்டு செஞ்சது சம்திங் ஏதோ சொன்னாங்க. அப்புறம் அவங்க எல்லாருக்குமே தருவாங்கன்னு நெனைக்கிறேன். எனக்கும் குடுத்தாங்க. சரி உங்களுக்கு வந்து அன்னைக்கே நாங்க சைன் பண்ணி குடுத்துட்டோம். நீங்க கேட்ட தேதியில நீங்க போராட்டம் பண்றதுக்கு, இங்க போராடுறதுக்கு எல்லாருக்குமே அனுமதி உண்டு. யாரு போராடுறதுக்கு அனுமதி கேட்டாலும் நாங்க குடுப்போம். சட்டப்படி அதுக்கு அனுமதி இருக்குது. நாங்க அத சட்டப்படி தான் செய்வோம். அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா அரெஸ்ட் பண்ண போறாங்க. அப்ப கூட அரெஸ்ட் பண்றதுக்கு கூப்பிட்டு வச்சு அரெஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னுலாம் எனக்கு தெரியல. வர சொன்னதே அரெஸ்ட் பண்றதுக்கு தான் வர சொல்றாங்கன்னு நெனச்சு தான் போறோம். இது எல்லாமே உள்ளது உள்ளபடி நான் சொல்றேன். இது நம்புவோர் நம்பலாம். நம்பாம இதுக்கும் விமர்சனம் பண்றதுக்கு ஒரு ஆட் ஆன் ஆகக்கூடிய டீம் வரலாம். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அப்புறம் தேங்க் யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட் சொன்னாரு. எனக்கு அதெல்லாம் பயங்கர சர்ப்ரைஸ். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலா எதிர்கொள்றோம் காவல்துறைய. இந்த போராட்டங்கள் இது சார்ந்து தான் முதல்ல எதிர்கொள்றோம். அப்புறம் அந்த ஸ்வீட்ட வாங்கிட்டு வந்தேன். இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. அப்ப இருந்த மனநிலையில வந்து எனக்கு ஒரு பெரிய பூஸ்ட். இவங்கெல்லாம் கூப்பிட்டு நம்மள அரெஸ்ட் பண்ணி இப்படி நடக்கும்னு நம்ம எதிர்பார்த்தோமே. இவங்கெல்லாம் கூப்பிட்டு அசிஸ்டன்ட் கமிஷனர் சார் டீ குடுக்குறாரு. கமிஷனர் சார் பலகாரம் குடுத்து அனுப்புறாரு. நீங்க கேட்ட தேதியில நீங்க போராட்டத்த நடத்திக்கோங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது போராட்டம் நடந்துச்சு. இந்த போராட்டத்துல யாரெல்லாம் கலந்து கொண்டாங்க? நல்லக்கண்ணு ஐயா வந்தாங்க. அப்ப ஒரு சகோதரி ஒரு கட்சியினுடைய தளத்துல இருந்த ஒரு சகோதரி அவங்களாவே வந்து வாலண்டியரா உள்ள வந்து எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி குடுத்தாங்க. எனக்கு தான் யாரையும் தெரியாது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஏற்கனவே கட்சியில பல ஆண்டுகளா இருக்காங்க. அவங்க இந்த Facebookல பார்த்துட்டு, "நீங்க ஏன் தனியா போராட்டம் பண்ண போறீங்க? நாங்கலாம் வரோம் சிஸ்டர்ன்னு" சொல்லும்போது, நான் அவங்கள நம்பிட்டேன். சரி ஓகே வாங்க நானும் தனியா இருக்கிறேன். யாராவது வந்தா லாபம் தானே! யாராவது வந்தா நல்லது நடக்கும் தானே! சரி ஓகே நீங்களும் வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு கோஆர்டினேட்டரா இருந்து கோஆர்டினேட் பண்ணிட்டாங்க. இந்த மாரி ராஜலட்சுமி இந்த விஷயங்கள் தொடர்ந்து நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளை எதிர்த்து இவங்க வந்து சென்னையில உண்ணாவிரத போராட்டம் தேதியில எடுக்காம வாங்கன்னு சொல்லி அப்போ நல்லக்கண்ணையா வந்தாங்க, தோழர் திருமுருகன் காந்தி வந்தாங்க. அண்ட் நெறைய சமூக களத்துலேருந்து இன்னும் சொல்லப்போனா எல்லா கட்சியில இருந்துமே ஒவ்வொரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்துட்டாங்கன்ற அளவுக்கு எல்லாமே நடந்தது. ஆம் ஆத்மின்ற கட்சியினுடைய மாநில தலைவர் வந்திருந்தாங்க. எனக்கு இது மறந்துருச்சு, நெறைய மறந்துருச்சு. எல்லாம் வந்து தான் இத தொடங்கி வைக்கிறாங்க. அப்ப நம்ம தொடர் முழக்கம் அதெல்லாம் நடக்குது. எல்லாம் முடிச்சு, அ அ இப்ப வந்து சமீபத்தில திரைப்படத்தில ஃபேமஸ் ஆயிருக்க லப்பர் பந்து ஹீரோ ஹரிஷ் கல்யாண்னு நெனைக்கிறேன். அப்போ வந்து திரைப்படங்கள அவங்க அப்ப பண்ணாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அவங்கள நான் டிவில பார்த்துருக்கேன். அந்த ஒரு நோன் ஃபேஸா இருந்துச்சு. அப்ப அந்த தம்பிலாம் வந்து உட்கார்ந்து, "சிஸ்டர் நீங்க வந்து பண்ற இந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது. என்னால முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டையும் நான் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஸோ இவங்க தெரிஞ்சவங்களா இருக்காங்க. தெரிஞ்ச முகமா இருக்கு. யாருன்னு எனக்கு பெருசா அட்ரஸ் பண்ண தெரியல. இன்னும் ஞாபகம் இருக்கு. அந்த ஃபுட்டேஜஸ்லாம் பார்க்கும்போது நான் யோசிப்பேன். இந்த மாதிரி நெறைய பேரு வந்தாங்க. வாலண்டியரா வந்தாங்க. ஒரு 100 பேர் முன்னாடி சேர்ல உட்கார்ந்திருந்தாங்க. ஆ பெரிய அளவுல கவனிப்புக்கு உட்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்ப நான் கிட்டத்தட்ட ஒரு 30, 40 சேனலுக்கு பேட்டி மட்டுமே குடுத்துருப்பேன். உண்ணாவிரதத்தோட. நெறைய நடந்துச்சு. அப்ப சர்க்கார்ன்னு ஒரு படம் வந்துச்சு. இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் அவர்களுடைய அன்றைய படம் சர்க்கார்ன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த சர்க்கார் படத்துல வந்து "ஒரு விரல் புரட்சின்னு" ஒரு பாடல். அந்த பாடல்ல அ ஒரு ஒரு சின்ன 10 செகண்ட் காட்சிகள்ல நான் வந்திருப்பேன். ஆ திண்டிவனம் தொகுதியினுடைய சட்டமன்ற வேட்பாளர் அப்படின்னு சொல்லி நீட் எதிர்ப்பு போராளி ஆசிரியர் சபரிமாலா அவர்கள். அந்த அந்த தீம் என்னன்னா, சோசியல் ஆக்டிவிஸ்ட்டா இருக்கிறவங்களெல்லாம் வந்து எம்எல்ஏ வேட்பாளரா நிறுத்தி, அவங்கள கொண்டு சமூகத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுங்கிறது அதுல தீமா இருக்கும். அப்போ எனக்கு அது விஜய் அவங்களோட படம்னு தெரியாது. முருகதாஸ் டைரக்டரா இருக்காருன்னுலாம் தெரியாது. டீம்ல இருந்து பேசுனாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம். உங்களோட இந்த சமூக பணிகள் சார்ந்த கிளிப்பிங் எடுக்கணும்னு தான் கேட்டாங்க. அப்ப ஒரு அவேர்னஸ்க்காக இத செஞ்சா என்ன அப்படின்னு, நடிக்கைலாம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம பிள்ளைகள்ட்ட பேசுற மாரியும், கிளாஸ்ல பாடம் நடத்துற மாரியும் சில காட்சிகள் இருக்கும் அவ்வளோதான். அந்த மாதிரி அதுல ஒரு 10 செகண்ட்ஸ் அந்த 10 செகண்ட்ஸுக்கே வந்து என்னோட வீட்டு பூட்டையெல்லாம் உடைச்சாங்க. நீங்க என்ன எம்எல்ஏ ஆயிருவீங்களோ? படத்துல ஒரு கற்பனை காட்சியா வச்சிருக்காங்க. அதுக்கே என்னோட வீட்டு பூட்டு ஒரிஜினலா உடைக்கப்படுது. நீங்க எம்எல்ஏ ஆயிருவீங்களோ? எம்பி ஆயிருவீங்களோ? கல்வி அமைச்சர் ஆயிருவீங்களோ? அப்படின்னு. இது என்ன எனக்கு ஒண்ணும் புரியல திடீர்னு.
அப்போ சாதாரணமாக இருக்க நம்மளுக்கு வந்து திடீர்னு பூட்டு உடைக்கப்படுறது, வீட்டு கண்ணாடி உடைக்கப்படுறதெல்லாம் எப்படி இருக்கும்? ஒரு பதட்ட சூழ்நிலை உருவாக்கும் இல்லையா? அப்போ இந்த சூழ்நிலைகளில் என்னோட பையனோட ஓராண்டு கல்வி பாதிக்கப்பட்டுச்சு. கூட்டிட்டு போய் கூட்டு வர ஆள் கிடையாது, பாதுகாப்பு இல்லை. அரசு பணியை எதிர்த்து ராஜினாமா பண்ணியிருக்கிறேன். அப்போ பிள்ளைய வந்து பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்க முடியாத சுச்சுவேஷன் அண்ட் பாதுகாப்பற்ற சுச்சுவேஷன். அவன் ஓராண்டு கல்வியை இழந்தோம் நாங்கள். இதெல்லாம் இன்னைக்கு யோசிக்கும் போது பெரிய குற்ற உணர்ச்சியாக இருக்கும் எனக்கு. நம்ம வந்து நம்மளால நம்ம பிள்ளைக்கு வந்து ஒரு பின்னடைவை கொண்டு வந்துட்டோமோ அப்படின்னு. ஆனால் இறைவன் அதற்கான கூலியை சிறப்பாக தருவான்னு இன்னைக்கு எனக்கு நம்பிக்கை இஸ்லாத்துக்கு பிறகு. அப்படி ஆகும்போது ஒவ்வொரு இடத்துல இருந்துமே எதிர்ப்பு வந்துச்சு. ஆனால் இந்த கூட்டத்துக்கு வந்தவங்க, இந்த போராட்டத்துக்கு வந்தவங்க, அவங்கெல்லாம் கொடுத்த பூஸ்ட், கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர், அவங்க அங்கே இருந்த லேடி இன்ஸ்பெக்டர், அவங்கெல்லாம் கொடுத்த பூஸ்ட் சப்போர்ட் பெருசாக இருந்துச்சு. ஆனால் சப்போர்ட் யாருக்கிட்ட இருந்தெல்லாம் வந்திருக்கணுமோ அப்படி சப்போர்ட் யாருக்கிட்ட இருந்துமே வரல. பெரிய அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் இயக்கங்களும் சேர்ந்து நீட் எதிர்ப்பு மாநாடுன்னு பெருசாக நடத்துறாங்க. 5000 பேர் ஒன்று திரட்டி. என்னை கூப்பிடவும் இல்லை, அழைப்பும் இல்லை. நீங்க என்ன பெரிய அழைக்கம், உங்களை கூப்பிடணுமாக்கும் அப்படின்னு கேட்கலாம். ஒரு ஆசிரியர் பணியை ராஜினாமா செஞ்சு நீட் எதிர்ப்புக்காகவே தனி ஒரு அடையாளமாக ஆகும்போது அவங்களை கூப்பிடணும். கவிஞர் வைரமுத்து ஐயா அவர்களை மேடை கூப்பிட்டுருந்தாங்க. அவங்களுக்கும் நீட் எதிர்ப்புக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கும் நீட்டுக்கும் என்ன சம்பந்தம் தெரியல. எல்லா குடிமக்களுக்குமே நீட்டோட தொடர்பு இருக்கு. யார் வேணா கருத்து தெரிவிக்கலாம், பதிவு செய்யலாம், அது வேற. சினிமா கலைஞர்களுக்கும் கவிஞர்களுக்கும் இடம் இருந்த மேடையில இந்த நீட்டுக்காகவே போராடி கொண்டிருந்த ஒரு பிள்ளைக்கு, ஒரு பெண்ணுக்கு இடம் இல்லை, அழைப்பு இல்லை. அப்ப ஏன் நம்மளை கூப்பிடல அப்படின்னு நான் சில நாள் யோசிச்சிருக்கேன், சில பொழுதுகள் யோசிச்சிருக்கேன். அதுக்கு பின்னாடி நீ கூப்பிடாததுதான் இங்க அரசியல்னு எனக்கு தெரிஞ்சது. கூப்பிடப்படாதது, அழைக்கப்படாதது, உண்மையான தியாகங்கள் அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதுதான் இங்க இருக்க அரசியல் அப்படின்னு தெரிஞ்சது. நான் அதை தியாகம்லாம் நினைச்சு நான் ரிசைன் பண்ணல. இதனோட கடமை, என்னோட சுயமரியாதை. நீ அடிமையா இருன்னு அரசாங்கம் சொல்லிச்சு, இருக்க முடியாதுன்னு நான் ரிசைன் பண்ணேன். இதுதான் விஷயமே தவிர இந்த தியாகம் பெரிய தியாகம்னு இப்போ வரைக்கும் நான் நினைச்சது கிடையாது. ஆனால் சமூகம் வந்து அதை எடுக்க வேண்டிய சமூகம் அதை தூக்கி எறியதான் எப்போதும் பார்க்குது. அதுக்குள்ள இருக்க அரசியல் சமூகம். மற்றபடி பப்ளிக், பொதுமக்கள், சாதாரணமா என்ன மாதிரி இந்த சமூகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் இது ரொம்ப அழகா அட்ரஸ் பண்ணாங்க. அந்த வகையில விமர்சனங்கள் 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 விமர்சனங்கள்னு எல்லா தரப்புல இருந்தும் ஆட் ஆன் ஆக தான் செஞ்சது. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க இந்த விஷயங்கள் கூட பல விமர்சனங்களை ஏற்படுத்தலாம். ஏன்னா ஆட் ஆன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும், ஒவ்வொன்றும் ஆட் ஆன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். பிறகு பெண்கள் பாதுகாப்பு கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியவே நம்ம தொடங்கணும். அதுக்கான வேலைகள் ஒரு 2 ஆண்டு உழைப்பதுக்கு நான் போட்டதெல்லாம் இப்போ நினைச்சு பார்த்தா காணல் நீரா இருக்கு. இன்னைக்கு இருக்க இந்த அரசியல் கூட்டத்துக்குள்ளெல்லாம் போய் நம்ம அரசியல் நடத்த முடியுமா? உங்களுக்குள்ளெல்லாம் போய் நம்ம பேச முடியுமா? நம்ம பேசுறத வந்து எப்படி ஒரு சத்தியத்தை பேசும்போது இந்த அரசியலுக்குள்ள போய் எப்படி எடுபடும் ஒரு பெண்ணாக இருந்து, இதெல்லாம் என்ன மாதிரி அப்படிங்கிறத எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு சிறப்பா இருங்க, என்னால என்ன செய்ய முடியுமோ அந்த பரப்புரையை நான் மரணிக்கும் வரைக்கும் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கட்சி, அரசியல், அமைப்பு, இயக்கம் இதுக்கு நான் வந்து செட் ஆக மாட்டேன்னு தெரிஞ்சு அந்த முயற்சியை நான் செஞ்சு பார்த்துட்டேன். ஒருவேளை நம்ம சாகுற வரைக்கும் உறுத்தலாவே இருக்கும்ல, நம்ம ஒரு புரட்சி செஞ்சு இருந்திருக்கணும், நம்ம ஒரு பெரிய மாற்றத்துக்கு வந்து ஓடி இருந்திருக்கணும் அப்படின்னு ஏதாவது சில கட்சிகளில் சேரலாம்னு நான் முயற்சி பண்ணேன். பிறகு சில அமைப்புகளில் சேரலாம்னு முயற்சி பண்ணேன். எதுவுமே இங்கே செட் ஆகாதுன்னு தெரிஞ்ச பிறகு நானே அதற்கான முயற்சியை எடுத்த பிறகுதான் இல்லை, நம்மளால இந்த சாக்கடைகளுக்குள்ள ஓட முடியாது, புரண்டு எந்திரிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகுதான் அதுலேருந்து தப்பிச்சு வெளியே வந்தேன். அப்படிதான் சொல்லணும். எல்லாத்துலேருந்து தப்பிச்சு வெளியே வந்து இறைவன் மீட்டெடுத்து இஸ்லாத்தை தந்தான் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தான் நடந்துச்சு. உங்களுடைய போராட்டங்கள் மற்றும் நீங்க சொல்லிட்டு இருந்த எல்லா கதைகளையும் கேட்கும்போது ரொம்ப பிரமிப்பாவும் வியப்பாவும் இருக்குதா. சுப்ஹானல்லாஹ். இப்ப நீங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்க, இதுக்கப்புறம் நீங்க எதிர்கொண்ட விமர்சனங்கள் மாறி இருக்கா ஏதாவது, இல்ல அதே மாதிரிதான் இருக்கா? உங்களுடைய கருத்து என்ன? நான் நினைச்சேன் அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், நம்ம களிமா சொல்லிட்டோம், இனி எல்லா விதமான விமர்சனங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுருச்சு, நம்ம தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு இங்க வந்துட்டோம், அதனால இனி நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு நான் நினைச்சேன். ஆனா இங்க வந்த பிறகு அப்படியே டபுள் ஆச்சு. ஏன்னா இஸ்லாம் அப்படிங்கிறது இதை எதிர்க்கக்கூடிய யாரு பர்சன்ஸ், யாரு எதிரிகளா இருக்காங்க. இஸ்லாமியர்கள் யாரும் எதிரியா நினைக்கல, இஸ்லாமியர்களா எதிரியா நினைக்கக்கூடிய, இஸ்லாம் என்ற கொள்கையை எதிர்கொள்கையா நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இங்க இருக்காங்க இல்லையா. அப்ப அவங்கள்ட்ட இருந்து வந்த விமர்சனம் அகெயின் 2017 விமர்சனங்கள் வந்துச்சுல, அதே டீம் மறுபடியும் களமிறங்குறாங்க. அதே டீம் இன்னும் பல மடங்கு அதிகமாக மோசமாக விமர்சனம் பண்றாங்க. வேர்ல்டு வைரல் ஆகுது.
நான் நீட் எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது உலக செய்தியாச்சான்னு எனக்கு தெரியல. இந்தியா முழுக்க பரவலாக பேசப்பட்டது. ஆனால் நான் இஸ்லாத்தை ஏற்ற போது எல்லா மொழிகளிலும் அந்த ஷஹாதா வீடியோ 28 செகண்ட்ஸ் தான் மொழிபெயர்க்கப்பட்டு உலகம் முழுக்கும் அது பேசு பொருளாச்சு. உலகம் முழுக்கும் விமர்சனங்கள் ஆச்சு. அவ்வளோ தூரம் வந்து இந்த டீம் அவ்வளோ விமர்சனங்களையும் ஒரு பக்கம் அச்சுறுத்தலோடு சேர்ந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இஸ்லாத்துக்கு வந்த போதும் விமர்சனங்கள். இவங்க பப்ளிசிட்டியை மட்டும்தான் விரும்புவாங்க, விளம்பர பிரியை, விளம்பரத்துக்குன்னே வாக்கப்பட்டு வேலை செய்யக்கூடியவங்கன்னு பயங்கரமான விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. எல்லாவற்றையும் பார்த்தோம். ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு விளங்குச்சு. இஸ்லாத்துக்கு வந்த பிறகு இந்த கூட்டத்தினால ஒரு விமர்சனங்கள் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஜமாத்துகள் இருக்கு இல்லையா, அப்போ அவங்கள்ட்ட இருந்தெல்லாம் காலம் அடுத்த கட்டமா நான் நகரும்போது நீங்க எந்த ஜமாத்துங்கிற கேள்வி என்னை நோக்கி வரப்போக அது சார்ந்த விமர்சனங்கள் நிறையா வந்துச்சு. அப்போ நான் ஒரு முடிவு எடுத்தேன். இஸ்லாத்துக்கு முன்னாடி என்ன சாதின்னு கேட்ட கேள்வி பெயினாக இருந்துச்சு. இஸ்லாத்துக்கு பிறகு நீங்கள் என்ன ஜமாத் அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்வி எனக்கு பெயினாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே ஜமாத்துகள் அப்படிங்கிறது சில இடங்களில் பிரிவுகளாக இருக்கும்போது அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். நான் அல்லாஹ் ரசூலை படித்து தான் இஸ்லாத்துக்குள்ளே வந்தேன். நான் அப்படியே இருந்துட்டு போகிறேன். ஸோ ஒரு அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவெடுக்கிறேன். முடிவெடுத்த பிறகு யார் கேட்டாலும் நான் அல்லாவோட ஜமாத் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஜமாத்துன்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடுவோம். அப்ப அது ரொம்ப பெயினா இருக்கும் எனக்கு. அந்த பெயின் எப்படி ஆகுது அப்படின்னா, என்ன சில பேர் சுன்னத் ஜமாத்துன்னு நினைச்சுக்கிட்டு இன்னொரு சைட்ல இருக்கவங்க என்னை எதிர்த்து மிக மோசமான விமர்சனங்களை என்னை எதிரியா நினைச்சு நான் எங்க மிஸ்டேக் விடுறேன்றதெல்லாம் பார்த்து நானே சில இதுல இருந்து படிச்சு வீடியோஸை பார்த்து அப்படிதான் கலெக்ட் பண்ணி நான் செய்திகளை நான் இம்ப்ரெஸ் ஆகிற விஷயங்களை எடுத்து பேசுறது. அப்படிதான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுல இருந்து குறைய கண்டுபிடிச்சு இந்த பக்கம் எதிர்ப்பு, இந்த பக்கம் சில பேர் வந்து என்னை தப்லிக் ஜமாத்துன்னு நினைச்சுக்கிட்டு இந்த பக்கத்துல இருந்து எதிர்ப்பு, இந்த பக்கம் வந்து தௌஹீத் ஜமாத்துன்னு நினைச்சு இன்னொரு பக்கம் எதிர்ப்புன்னு நிறைய இடத்துல நிறைய ஊர்களில் எதிர்ப்புகளை நான் சந்திச்சிருக்கேன். ஆனால் எல்லா ஜமாத்து சகோதர சகோதரிகளும் எனக்கு சகோதர சகோதரி தான். எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சகோதர சகோதரிகள் இருக்காங்க.